5 விஷயம். நான் 5 உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன். மோசே நமக்கு பிரயோஜனமாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக, நம்முடைய குடும்பத்துக்கு பிரயோஜனமாக, நம்முடைய திருச்சபைக்கு பிரயோஜனமாக அதை வைத்திருக்கிறார். இப்ப நம்மளுக்கு அந்த 5 விஷயம் என்னவா இருக்கணும்? பிரயோஜனமாய் இருக்கணும். ஆமென். கையை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. வாயை நல்லா திறந்து கர்த்தரை மகிமைப்படுங்க. கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு பேசுங்கப்பா. உங்க வார்த்தையினால என்னோடு பேசும், உங்க வசனத்தினால என்னோடு பேசும், உங்க அபிஷேகத்தினால என்னோடு பேசும். சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. புது கிருபையினை உங்க மேல கர்த்தர் கொண்டு வருவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஷாடாபாலா ராகாதாபா ரஹா ஷாடானா மாரியா சுடாபாலா துடாபாலா ரபாகா ஷாடானா. Come on, வாயை திறந்து கர்த்தரை மகிமை. ஓ நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஓ நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் கைகளை தட்டி கைகள் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையோ நீர்தானையா. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையோ நீர்தானையா. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையோ
கிருபையினால பேச உதவி செய்யும். திருச்சபையை இந்த 2ஆம் ஆண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கு. ஏதோ ஒரு வார்த்தையை நான் பேச வரவில்லை. இந்த ஊழியம் எவ்வளவு பெருசுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க தான் இந்த ஊழியத்தை நடத்தி சொல்லணும். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். நல்ல கவனியுங்கள். எப்பெல்லாம் சீனாய் மலைக்கு மோசே போனாரோ அப்பெல்லாம் ரிட்டர்ன் வரும் பொழுது ஒரு வெளிப்பாடோட தான் வர்றார். அவர் சத்தமா பேச மாட்டீங்களே. எப்படி வந்தாரு? இருங்க, நல்லா கவனிக்கணும். நான் சொல்றத கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 2வது வருஷம் நம்மளை ஆண்டவர் அப்படி தூக்கி நிறுத்தும் பொழுது அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் பேசுறேன். ஊழியங்கிறது ஏதோ கடமைக்கு செஞ்சுட்டு போறது இல்லை. இப்ப எங்களை மாதிரி மெய்ப்பரெல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஊழியம் செய்யறோம். உங்க எல்லாருக்கும் என்ன காயம் வந்தாலும் நீங்க ஒருத்தர் எப்படியாவது பேசி உங்க காயத்தை என்ன பண்ணிக்குவீங்க? மாமாங்கிறான், மாமா வீட்டுக்கு போகலாம், ஒரே டென்ஷன் ஆகுது, கூப்பிட்றா சித்தி வீட்டுக்கு போகலான்டா, ஒரே போராட்டமாக இதுவா, ஒரு 10 நாள் வெளியே போயிடலாம், தலைவலி இங்கே இருக்கவே வேணாம் அப்படின்னு. ஆனால் எங்களை மாதிரி ஆளுக்கு நாங்கள் காயப்பட்டா கூட அந்த காயத்தோட தான் பிரசங்கம் பண்ணணும். இந்த வாரவா ஏதாவது ஒரு வாரத்தில் உங்க சர்ச்சில் உங்க ஐயா அடிச்சு பிரசங்கத்தை தூள் கலப்புறாரு, பாடுறாரு, குதிக்கிறாரு, ஓடுறாருன்னா அந்த வாரம் ஐயாவுக்கு நிறைய என்ன உண்டாயிருக்குன்னு அர்த்தம். காயம். இப்ப எங்களுக்கு காயம் பட்டா என்ன குணம் உள்ளவன்? என்ன ஆண்டவரே என்னை பார்த்து இப்படி சொல்றீங்க? என்னை போய் சாந்தவன, நான் கோபக்காரனாச்சே, நம்ம கிட்டலாம் எவனா பேசணும்னா அடிச்சு நகத்திரியவன ஆண்டவரே. ஒரே வார்த்தை சொன்னார், நீ என்ன குணம் உள்ளவன்? நீ கோபப்படக்கூடாது சொல்லிட்டு இந்த ஜனத்தை நீ ஆசீர்வதிக்கணும். கையை உயர்த்துற அல்லேலூயா போகணும். என்ன வதிக்கணும்? ஆசீர்வதி. சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க. 1. இந்த 2வது வருஷம் ஊழியக்காரராக இருக்கிற நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறோம். காயப்பட்ட ஊழியம், நொறுக்கப்பட்ட ஊழியம், சிதறடிக்கப்பட்ட ஊழியம், பதற வைத்த ஊழியங்கள், இதில் எல்லாத்தையும் கடந்து வந்து அப்பா 2வது வருஷம் வந்துட்டோம், தெய்வம் நமக்கு என்ன தரப்போறாருன்னு ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம் வாஞ்சையோட இருக்குமா? ஏன்னா நானும் ஒரு சர்ச் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஆசீர்வாதம் நம்பர் 1. நான் ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஒவ்வொரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். 4 ஆசீர்வாதம் உட்காந்துட்டு மிச்சம் இருக்கிற 3 ஆசீர்வாதம் எந்திரிச்சு நின்றுட்டு அல்லேலூயா சொல்லுங்க. இனிமேல் சீரியஸ் ஆயிடணும். குழந்தைகிட்ட விளையாடுறது, சிரிச்சிட்டு உட்காந்துருக்கிறது, நீங்கள் வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வாங்க. இவ்வளோ நேரம் எப்படி இருந்தீங்களோ உங்களை ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் என்னவா பாடணும் தெரியுமா? பாத்திரவான்களாக மாறணும். அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக மாறணும். ஏதோ இது ஒரு 2வது வருஷம் பாஸ்டர் ஏகாய் வந்தார், பிரசங்கம் பண்ண போனார்,
நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் பேசுற 7 அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ள அது நிறைவேறும். அடுத்த வருஷம் வரத்துக்குள்ள என்ன பண்ணும்? கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையோ நீதானையா. 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 அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1 ஆசாரியனின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, வாசிங்க. யார் வாசிக்கிறா? என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னாகமம். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆ, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, ஆமென் ஆமென் சொல்லணும் வாயை திறந்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை ஆ, உன்மேல் பிரகாசிக்க பண்ணி ஆ, உன்மேல் கிருபையா இருக்க கடவர், ஆ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. ஆ. இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லென்றார். கையை உயர்த்துங்க, எல்லா கையை உயர்த்துங்க. ஆமென். இது யாருடைய ஆசீர்வாதம்? ஆசாரியனே. கையை உயர்த்துங்க. நான் ஜெபம் பண்ணும்போது ஆமென்னு சொல்லுங்க. நல்ல எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்னு சத்தமா சொல்லுங்க. இந்த ஊழியத்திற்கு, இந்த திருச்சபைக்கு, இந்த ஊழியக்காரர்களுக்கு ஆசாரியரின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக, 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 ஊற்றுவீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஊற்றுவீராக. தூராபா தூராபா தூராபா. ஊற்றுவீராக, 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 ஊற்றுவீராக. நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையோ நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையோ நீதானையா. ஆதரித்தி அரவணைத்தி உன் தோளில் என்னை சுமத்தி. ஆதரித்தி அரவணைத்தி உன் தோளில் என்னை சுமத்தி. ஐயா உன் தோளில் என்னை சுமத்தி. ஐயா உன் தோளில் என்னை சுமத்தி. நம்புவேன் 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 உம்மை மட்டுமே வாழ்வின் நம்பிக்கையோ நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே வாழ்வின் நம்பிக்கையோ. எல்லா கையை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23 27 வரை இந்த ஊழியத்தில் நடைபெறுவதாக, ஆமென். நடைபெறுவதாக, நடைபெறுவதாக. ஆமென். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Glory to God. இரண்டாவது ஆசீர்வாதம், இது ரொம்ப முக்கியம். இரண்டாவது ஆசீர்வாதம் மெய்ப்பனின் ஆசீர்வாதம். யார் இது?
வசனத்தை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10 - 19 வரை இதை தாவீது தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இன்னைக்கு அந்த மெய்ப்பனுடைய ஆசீர்வாதம் மந்தையா இருக்கிற உங்க மேல இறங்குவதாக, ஆமென். உங்க மேல இறங்குவதாக. கையை உயர்த்துங்கள், எல்லாம் ஹalleluya. கையை உயர்த்துங்கள். ஆவியானவரே, 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 கையை உயர்த்தும் பொழுது ஒரு பலத்த அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. ஹalleluya. 2வது வருஷம் மெய்ப்பனின் ஆசீர்வாதம் உங்க எல்லார் மேல இறங்குவதாக, இறங்குவதாக. ஆமென் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். மெய்ப்பன் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஹalleluya. மெய்ப்பன் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆமென். பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். மெய்ப்பனால மட்டும்தான் பள்ளத்தாக்கில் நடந்து மந்தையை காப்பாற்ற முடியும். கையை நல்லா தட்டி ஆமென். ஓ ராபா சூராபா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மெய்ப்பனின் ஆசீர்வாதம் எல்லார் மேலும் இறங்கி இருப்பதாக. சூராபா சூராபா சூராபா. ஓ ராபா கபா ராபா. ஆவியானவரே, இறங்கி இருப்பதாக, இறங்கி இருப்பதாக, இறங்கி இருப்பதாக. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையோ நீதானே. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையோ நீதானே. கையை தட்டு. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையோ நீதானே. கரங்களை தட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? ஆசீர்வாதம் யாருது? வெரி குட், வெரி குட். 2வது ஆசீர்வாதம் யாருது? ஆசாரியனுக்கும் மெய்ப்பனுக்கும் என்ன பாஸ்டர் வித்தியாசம்? 2 வித்தியாசம். ஆசாரியர்கள் எப்பொழுதும் சுத்திகரிப்பு செய்வார்கள். ஆமென். மெய்ப்பர்கள் கையில கோல் இருக்கும். பேச மாட்டீங்களே. கோல் எதுக்கு? தடி எதுக்கு? உயர்ந்த இடத்தில் இருக்கிற தழைகளை எடுத்து ஆட்டுக்கு கொடுப்பது. கையை உயர். அல்லேலூயா. தடி எதுக்கு தெரியுமா? எதிராளி வரும் பொழுது அவனை அடித்து துரத்துவதற்கு. கையை நல்லா தட்டி. எத்தனையோ எதிராளிகள் மந்தைக்கு விரோதமாய் வந்தார்கள், கர்த்தரோ காப்பாற்றி இருக்கிறார். கையை தட்டி நல்லா கர்த்தரை மைந்து. சரி. 3வது ஆசீர்வாதம் ஞானத்தை கொடுக்கும் ஆசீர்வாதம். எழுதிக் கொள்ளுங்கள். எதை கொடுக்கும்? இது சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் விழுந்து போறதுக்கு முன்னால கொடுத்தார். விழுந்த பின்னால ஞானம் வேணாம், விழுவதற்கு முன்பதாக. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54 - 61 வரை. இது என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை ஆசீர்வதித்தான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கையை உயர்த்துங்கள் எல்லாம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, 1 வருஷம் கடந்து வந்த பாதையில நாங்க திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே,
கரடான மேடுகள், பள்ளத்தாக்குகள், எவ்வளவோ போராட்டங்கள், எல்லா மத்தியிலையும் கூட நின்னீரே, கூட நின்னீரே, ஜெயத்தை தந்தீரே, அபிஷேகத்தை ஊற்றினீரே, கிருபையை தந்தீரே, மகிமையாய் நடத்தினீரே. கையை தட்டி கர்த்தரை உயர்த்துங்கள். கையை தட்டி கர்த்தரை, கரங்களை தட்டி ஜீசஸ், 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 இயேசுவின் நாமத்தில் ஞானத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக. திருச்சபைக்கு ஞானம். நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. சொல்லுங்க. அல்லேலூயா. நாலாவது ஆசீர்வாதம். ஆமென். அப்போஸ்தலர்கள் ஆசீர்வாதம். யாருது? வாசிங்க, எடுத்துக்கொ, எழுதிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16-17. அப்போஸ்தலருடைய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலருடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாரையும் திருச்சபையை பக்தி வைராக்கியப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். சபை கர்த்தருடையது என்று உறுதிப்படுத்துவாராக. கையை உயர்த்துங்கள் எல்லாரும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் இந்த சபையை உறுதிப்படுத்துவீராக, 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 உறுதிப்படுத்துவீராக. நிலைத்து நிற்க பண்ணுவீராக, எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. நிறுத்தும் ஆண்டவரே, நிறுத்தும் ஆண்டவரே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நம்புவேன், நம்புவேன் உம்மை. ஐந்தாவது எபிரேயருடைய ஆசீர்வாதம். எபிரேயரின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 20-21. எபிரேயனுடைய ஆசீர்வாதம். எபிரேயன் யார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்களாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களால் வருகிற ஆசீர்வாதம். கையை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. எங்கள் அன்பின் தேவனே, ஒவ்வொருவர் மேல இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேல இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேல இந்த ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். குடும்பத்து மேல கடந்து வரட்டும். ஜனங்கள் மேல கடந்து வரட்டும். ஊழியத்து மேல கடந்து வரட்டும். ஜெயம் எடுக்கட்டும். அப்பா, எழுந்து நிற்கிறீங்களா? கடைசி 2 ஆசீர்வாதம் அக்கினியோட பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓ, எழுந்து நில்லுங்கள் என்று சொன்னேன். நம்புவேன், நம்புவேன் உம்மை, நம்புவேன். கைகளை தட்டு. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. வாழ்வேன் நம்பிக்கையோ நீதான். சொல்லுங்க, சொல்லுங்க. நம்புவேன், நம்புவேன்
நம்புவேன் உம்மை மட்டுமே வாழ்வேன் நம்பிக்கையோ நீதானே நம்புவேன் உம்மை மட்டுமே வாழ்வேன் நம்பிக்கையோ நீதானே நம்புவேன் உம்மை மட்டுமே வாழ்வேன் நம்புவேன் உம்மை மட்டுமே ஓ நம்புவேன் உம்மை மட்டுமே வாழ்வேன் நம்பிக்கையோ நீதானே நம்புவேன் உம்மை மட்டுமே வாழ்வேன் நம்பிக்கையோ நீதானே நம்புவேன் கரங்களை உயர்த்துங்க. ஆறாவதாக யூதாவின் ஆசீர்வாதம். யூதா 1:24-25. பைபிள்ல திறக்காதபடி எல்லாரும் உங்க கையை மட்டும் உயர்த்து. யூதா 1:24-25. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராகிய தம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. கை உயர்த்தி சொல்லுங்க. வல்லமையும் மகிமையும்
உயர்த்தி சொல்லுங்க. ஓ வல்லமையோ தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி குற்றம் நீக்க இரக்கம் முன்னே தீர்த்தெடுத்து உமக்காக வாழ்ந்திட கை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. கடைசியாய் தேவ தூதர்களின் ஆசீர்வாதம். யாருது? இந்த ஆசீர்வாதம் தான் 4 திசையிலிருந்து இந்த திருச்சபைக்கு ஆத்துமாவை கொண்டு வரும். நான் இந்த ஆசீர்வாதம் போட்ட உடனே ஃபேஸ்புக் போதா இல்லை, இந்த ஆசீர்வாதம் போட்டோன்னா ஃபேஸ்புக்கை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. மற்ற காரியம் வெளியில் வேண்டாம். அடுத்து உங்களுக்கு ஆவியானவர் சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன். கையை உயர்த்தி கொள்ளுங்க. கடைசி ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே தேவ தூதர்கள். எபிரேய நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி 14ஆம் வசனம். தூதர்கள் பணிவிடை ஆவிகள். அந்த பணிவிடையின் ஆவிகள் கட்டாய ஜனத்தை கொண்டு வருவதாக. நான் பணத்தை கொண்டு வாங்கன்னு பேசல, ஆத்துமாவை தாங்க ஆண்டவரே, நிரம்பி வழியட்டும்பா, அறுவடைய தாங்க ஆண்டவரன் கேட்கிறேன். கையை உயர்த்தி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த திருச்சபைக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆசீர்வாதம் வருவதாக, 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 வருவதாக. கையை உயர்த்துங்கள். வருவதாக, வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா தடைகள் உடைவதாக. இயேசுவின் பெயராலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கையை